லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி, ஜன்னல்லாம் சாத்திட்டேன். இனி தீபம் அணையாது. கையை எடுத்துருங்க. எவ்வளவு நேரம் இப்படி கையை வச்சுக்கிட்டே இருப்பீங்க? கை சுற்ற போது. பரவாயில்ல. அபி, விளக்கு அணைய போது பாத்து. அபி, அதுதான் கடைசி தீபம். அதை விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏத்த முடியாது. அபி, இப்ப நம்ம ஏத்துன எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? பாப்பா உடம்பு தீயா சுடுது. ஐயோ, ஆமா. இப்ப என்ன அபி பண்றது? கடவுளே, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்து. என் பாப்பாக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். கவலைப்படாத அபி, நான் வந்து உன் குழந்தைய காப்பாத்துறேன். அனு, உன் கணக்கு பூமியில் முடிந்து விட்டது. நீ அந்த சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து பிறவி மோட்சம் அடைய வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நீ அவசரப்பட்டு பூலோகம் போக நினைத்து உன் தவ சக்தியை இழந்து விடாதே. என் தங்கச்சியோட குழந்தை உயிருக்கு ஆபத்து. அது தெரிஞ்சு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் பூலோகம் போயே தீர்வேன். அனு, நீ விதியை மீறி பூலோகம் போனால் உன்னால் மோட்சம் அடையவே இயலாது. எண்ணில் அடங்கா காலம் நீ ஆவியாக நரக வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் தான் சொல்கிறேன், நீ போகாதே. காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் என் தங்கச்சி குழந்தை உயிரை நான் காப்பாத்தாம இருந்தேன்னா எனக்கு மோட்சம் கிடைக்கும்னா அப்படி ஒரு மோட்சம் எனக்கு தேவையில்லை. எண்ணில் அடங்கா காலம் நான் ஆவியா வேதனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி குழந்தைய நான் காப்பாத்தாம விட மாட்டேன். நில்லனு, போக வேண்டாம் என்று சொல்லி பூலோகம் போக நினைத்தாலும் உன்னால் போக இயலாது. ஏன் போக முடியாது? நீ இதுவரை ஈசனை வேண்டி செய்த தவத்தால் நீ இப்பொழுது பித்ருக்கள் நிலைக்கான இடத்தில் இருக்கிறாய். உன் ஆசீர்வாதமும் சரி, உன் சக்தியும் சரி, உன்னை நினைத்து அழைப்பவர்களே போய் சேரும். பூலோகத்தில் இருந்து உன்னை யாரும் மனதார் அழைத்தாலே தவிர உன்னால் பூலோகம் போக இயலாது. என்ன சோதனை இது?
என்ன எப்படி அபி கூப்பிடுவா? என்ன பூமிக்கு போக விடுங்க, என்ன போக விடுங்க, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அபி, நான் உன் குழந்தைய காப்பாத்த வரணும். என்ன கூப்பிடு அபி, என்ன கூப்பிடு. அபி, பாப்பாக்கு இருக்க இருக்க உடம்பு சூடாகிட்டே போகுது. அபி, பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? இது ஹாஸ்பிட்டல் போனா தீர்ற விஷயம் இல்ல. அப்ப இப்ப என்னதான் பண்றது அபி? அபி, இப்ப எங்க போறீங்க? நம்மள படைச்ச சாமி கிட்டதான். என்ன கஷ்டப்படுத்தினா நான் தாங்கிப்பேன். ஒரு கை குழந்தை எப்படி தாங்கிக்கும்? நீ ஏன் இப்படி பச்சை புள்ளைய கஷ்டப்படுத்துறேன்னு நான் கேட்க போறேன். என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துன்னு மன்றாட போறேன். மன்றாட்னா மட்டும் என்ன அபி ஆக போகுது? நீங்க தானே சொன்னீங்க அபி, நட்சத்திரம் வானத்துல இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு சக்தி இருக்காதுன்னு. சக்தி இல்லாத கடவுள்கிட்ட நீங்க வேண்டணுமா? அப்படி கெஞ்சினா அந்த கடவுளால உங்களுக்கு உதவ முடியுமா? சொல்லுங்க அபி. சக்தி கொண்டவங்களால மட்டும்தான் இப்ப நமக்கு உதவ முடியும். இந்த சூனிய நட்சத்திரம் வானத்துல ஒளிர விட்டு பிரகாசமா இருக்கிற காலம் கடவுள்களுக்கே போதாத காலம். அந்த நேரத்துல நமக்கு கடவுள் அருளை விட நம்மளை காக்கிற ஆன்மாக்களோட ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். அதான் நம்மளை காப்பாத்தும். ஆன்மாக்களால மட்டும்தான் அவதாரங்களை காப்பாத்த முடியும்னு ஐயர் கோயில்ல சொன்னார்ல. அப்போ என் அக்காவால பாப்பாவை காப்பாத்த முடியும். அக்கா, நீ எங்கக்கா இருக்க? என் பாப்பாவை காப்பாத்த வா அக்கா, வா. என் பாப்பாவை காப்பாத்த வா. அபி, நீ என்ன கூப்பிட்டியா? நீ என்ன கூப்பிட்டுட்ட அபி, நீ என்ன கூப்பிட்டுட்ட. நான் உடனே வரேன். உன் குழந்தைய கொல்ல நினைக்கிற அந்த மந்திரவாதி, அவன் கூட இருக்கிற நம்பூதிரி, ரெண்டு பேரையும் நான் ஒரு வழி பண்றேன். அனு, நீ போகும் பொழுது நான் உன்னிடம் 2 முக்கியமான செய்திகள் சொல்ல வேண்டும். என்ன செய்தி? முதல் செய்தி, அஸ்தம சூனிய நட்சத்திரம் வானத்திலிருந்து மறையும் முன் நீ இங்கு திரும்பி வந்துவிட வேண்டும். அப்படி உன்னால் வர முடியாமல் போனால் ஒருபோதும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. நீ காலத்துக்கும் ஆவியாக இருந்து வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும். கண்டிப்பா வந்துருவேன். அஸ்தம சூனிய நட்சத்திரம் மறையறதுக்கு முன்னாடி நான் இங்க இருப்பேன். இரண்டாவது செய்தி, நீ பூமியில் உன் சக்தியை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். என்ன சொல்றீங்க? என்னால ஒரு தடவைக்கு மேல என் சக்தியை பயன்படுத்த முடியாதா? முடியாது. கவனமாய் உன் சக்தியை பயன்படுத்த. அந்த நம்பூதிரி மந்திரவாதியை அழிச்சிட்டு என் தங்கச்சி குழந்தைய காப்பாத்தின உடனே நான் திரும்பி வரப்போறேன். அதுக்கு எனக்கு இந்த சக்தியே போதும். நான் வரேன். ஜோதி, பாப்பாக்கு ஜுரம் நல்லா குறைஞ்சிருச்சு.
ஆமா அபி. இல்ல அபி இங்க பாருங்க. அபி, காத்துல எல்லாம் தீபமும் அணைஞ்சு போச்சுல, அப்புறம் எப்படி ஒரு தீபம் மட்டும் எரியுது? அக்கா அக்கா என் அக்கா வந்துட்டா. அக்கா நீ எங்கக்கா இருக்க? அக்கா சொல்லுக்கா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா அபி, நான் இங்கதான் உன் பக்கத்துலயே இருக்கேன். அக்கா அக்கா நான் கூப்பிட்ட என் குரல் கேட்டு வந்துட்டியா அக்கா? நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருப்பேன் அபி? இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில இருந்தாலும் உனக்காக நான் ஓடோடி வந்துருவேன். அக்கா என் முன்னாடி வாக்கா, எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குக்கா. எனக்கு உன் முன்னாடி வந்து நிக்கணும், உன்னை பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா அது முடியாது அபி. ஆன்மாக்களை மனிதர்கள் பார்க்க முடியாது. அக்கா நீ என் பக்கத்துல இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியலையக்கா. நான் எப்படிக்கா உன்னை தெரிஞ்சுக்கிறது? அபி இங்க பாருங்க அபி. அபி உங்க அக்கா பேர் அனுவா? அக்கா நீ என் பக்கத்துல தான் இருக்கேன்னு உன் பேரு தீபத்துல எழுதி காட்டுறியா? நீ வந்துட்டலக்கா, இனி எனக்கு எந்த பயமும் இல்ல. மங்கா பாப்பாவுக்கு இனி ஒன்னும் ஆகாதுக்கா, நீ காப்பாத்திருவ. மங்கா பாப்பாவுக்கு ஒன்னும் ஆக கூடாதா? அப்போ அபி கிட்ட இருக்கிறது அபி குழந்தைனே தெரியாதா? நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். உன் கண்ணுக்கு நான் தெரியறேனா பாப்பா? நான் வந்துட்டேன்ல, இனி ஆட்டம் எப்படி சூடு பிடிக்குதுன்னு பாரு. நான் முதல்ல அந்த மந்திரவாதி நம்பூதிரி கதையை முடிச்சிட்டு வரேன். அபி நான் வரேன். அக்கா அக்கா போகாதக்கா, அக்கா இருக்கா? காலினி சூலினி
என்ன காத்து இப்படி அடிக்குது தெரியலையே. குருவே, என்ன இது? ஏன் இப்படி பலமா காத்தடிக்குது? இது யாரோட வேலை? அனு, അണുവാ പിറവി മോക്ഷം വേണ്ടി തവം ഇരുന്ന ആ അണുവിന്റെ ആത്മ അബിയുടെ കുഴന്തയെ രക്ഷിക്കാൻ വരുന്നു. அபியோட குழந்தையை காப்பாத்தா அணு வராளா? குருவே, நாம இப்ப என்ன பண்றது? പേടിക്കണ്ട, ഞാൻ എന്റെ ശക്തിയെ പ്രയോഗിച്ച് ആ അണുവെ കട്ടുപ്പെടുത്തും. முதல்ல அதை செய்யுங்க குருவே. சிஷ்யா, உடனே நீ ஒரு காரியம் செய்ய. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க குருவே, உடனே செய்யற. நீ நீலிய சேவிச்சு ഈ യാഗപീഠത്തെ ചുറ്റി ഒരു പാതുകാപ്പ് ചക്രത്തെ പോട്. ഞാൻ മന്ത്രത്തെ പ്രയോഗിച്ച് ആ ചക്രത്തിന് പെരിയ ശക്തി കൊടുക്കും. ആ പാതുകാപ്പ് ചക്രം മാത്രമേ അനുവിடமிருந்து നമ്മളെ രക്ഷിക്കും. சரி குருவே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. பாதுகாப்பு சக்கரத்தை நான் போடுறேன். தாயே நீலி தேவி, அந்த அணுவோட ஆத்மா கிட்ட இருந்து நீதான் தாயே எங்களை காப்பாத்தணும். சத்ருபய சங்கட சர்ப்பதோஷ நாசினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரித்யங்கரா. சித்த சுத்தி நல்கிடும் துரித வர தாயினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரித்யங்கரா. தாயே, நல்லருள் புரி தாயே. நீலி தாயே, மந்திரவாதி, என் தங்கச்சி அபி குழந்தைய நீ கொல்ல பாக்குறியா? இன்னையோட உன் கதையை நான் முடிக்கிறேன்டா. மந்திரவாதி, என்ன
என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க நீலிய வேண்டி பாதுகாப்பு சக்கரத்தை போடுறியா? உன்னை அழிச்சிட்டு தாண்டா நான் போவேன்.